ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பூச்சல வழக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூல வழக்கு விசாரணைக்கு வரப்போது. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி தான் தெரியும் இந்த சாதாரண பிரச்சனையா இல்லை இப்போ டெம்பரரி பிரச்சனையான்றது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் மிகப்பெரிய லெவலில் ஒருவேளை பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், மீண்டும் இரட்டை தலைமை கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, திமுகவில் 2 அமைச்சர் பார்த்தீங்கன்னா வழக்குலையும் சொத்து குவிப்பு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வரப்போகுது இன்றைக்கி காலையில் 10:30. ஒன்று பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன். இவங்க 2 பேர் வழக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விடுதலைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தாமாக முன் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு இன்றைக்கி வரப்போகுது. இது மிகப்பெரிய லெவலில் சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. முதல் செந்தில் பாலாஜி என்ன ஆச்சுன்னு தெரியும். இடி அமலாக்கத்துறை கூட்டிகிட்டு போய் இன்னும் விடவே இல்லை. அப்புறம் பொன்முடி வழக்கு பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வழக்கு மேல்கோர்ட்டில் போய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேர் வழக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்திங்கன்னா அந்த 100 கோடி சொத்து, அதாவது பத்திரப்பதிவு பார்த்திங்கன்னா போலி பத்திரப்பதிவு நடத்தியிருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவரோட வழக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல் விஸ்வரூபம் எடுத்து அவர் சிறையில் அடைச்சி இப்போ ஜாமீன் கிடச்சிருக்கு. அவரை வர வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவரோட தொண்டர்கள் சிறை வளாகத்தில் பார்த்திங்கன்னா தடையை மீறி பார்த்திங்கன்னா மாலை அணிச்சது, கோஷம் போட்டது, இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அதனால் 2 காவலர்கள் பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் திருப்பி கூடுது, 9ஆம் தேதி கூடுது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம திரும்ப 6 பேர் போய் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. அந்த அழுத்தம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரும் நினைக்கிற சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் கூட்டம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எப்பயுமே வேலுமணி தான் பேசுவார். இந்த வாட்டி இந்த 6 பேர் பேசுனாங்கல்ல, இல்லை தங்கமணியும் செங்கோட்டையும் மிகப்பெரிய அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சசிகலா சுற்றுப்பயணம் இப்போ 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம் போகிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பக்கபலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அமமுகவோட துணை பொதுச்செயலாளர் இருக்கார். அந்த பக்கம் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. இது டிடி தினகரன் காதுக்கு போக, டிடி தினகரன் ஏற்பாடு பண்ணாதீங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம அதெல்லாம் தலையிட வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சசிகலா காது போனோன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா திருப்பி முரண்பாடான 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கும் டிடி தினகருக்கும் ஒரு பனிப்போரே நடந்துட்டுருக்கு. சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பலன் தராதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் அவரோட ஆதரவாளர்கிட்ட பேசினதா தகவல் வெளியிருக்கு. எதனாலும் சுட்டு பார்க்கணும், அவருக்கு போட்டு கொடுக்குற ஸ்கெட்சு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்யாது, அது ஃபெயிலியர் தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவருமே புலம்பியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சமாளிக்கிறது பெரிய தொல்லையாக போச்சு. ஏன்னா இந்த பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா இடத்துலையும் பொதுச்செயலாளர் நியூஸ் சேனலாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டிஐ தகவல், அதாவது ஓபிஎஸ் ஒரு ஆதரவான புகழேந்தி மகன் ஆர்டிஐ தகவல் வாங்கியிருந்தாரு. அந்த ஆர்டிஐ தகவலில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் என்று எதுவும் குறிப்பிடவே இல்லை. ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பா ஸ்டேட்டஸ் கோல இருக்குது தான் தெளிவாக தெரியுது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ டெம்பரரியாக தான் ஆதரிக்கிறோம், டெம்பரரி தான் பார்த்தீங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளர் தான் இருக்கிற மாதிரி ஒரு டோன். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பா நிலை தான் இருக்குது. கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நிலுவை இருக்காங்க. கோர்ட்டே இறுதியான முடிவு பார்த்திங்கன்னா எடுக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படுறன்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கலாக போச்சு. பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வரும்போது அதில் பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மனுவில் குறிப்பிட்டது தான் அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் தான் தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் பொதுச்செயலாளர் போட்டால் என்ன மரியாதைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி மனு திருத்தப்பட்ட மனுவோட பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குன்றாங்க. இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழுவில் அந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்துல விதிகளை ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி. விதினா நம்ம திரும்பி இந்த கட்சி விதி பைலா ஃபாலோ பண்ணோம்னா எம்ஜிஆர் சாதாரண தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்படாது தான் பொதுச்செயலாளர் பதவி அப்படின்ற மாதிரி. அது 2021 26 வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்குது. அதாவது அங்கீகாரம் பெற்ற, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2017 21 வரைக்கும் இருந்திருப்பாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர். அது பார்த்திங்கன்னா பெரிய அங்கீகாரம் வாங்காமல் டெம்பரரியாக இயங்கிட்டு இருந்தாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் இல்லை, தேர்தல் ஆணையத்தில் இது பார்த்திங்கன்னா சமர்ப்பணம் பண்ணல.
ஆனால் அந்த 2021, 26 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரப்பட்டு அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் அம்மா வந்து நிரந்தர பொதுச்செயலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு தான் அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிலாம் உருவாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது டெம்பரரி தான். டெம்பரரியாக இரட்டை தலைமையாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதிகாரப்பூர்வமாக 2021லேருந்து 26 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைமை கொண்டு வந்து காலாவதி ஆயிடுச்சுன்றாங்க. எப்படி காலாவதி ஆகுன்ற மாதிரி கேள்வி அடுத்தடுத்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறது தான் பவர்ஃபுல்லானது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா, அது என்ன விஷயமா இருந்தாலும் கட்சியில் வந்து கட்டுப்படும். ஆனால் இப்படி கிடையாது. ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா வெளியேற்றினது, ஒற்றைத்தலைமை சுட்டு கொண்டு வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கட்சியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பைலா ஃபாலோ பண்ணல. அவர் சொல்கிற பைலா பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிகளை மாற்றிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு. அது மட்டும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா, ஓபிஎஸ் உள்ள வந்தாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கும்ன்றது தெளிவாக தெரியும். அதனால தான் இந்த எலெக்ஷன் கூட வைக்காமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே இந்த திமுகலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பில் 10:30க்கு வந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது. தங்கம் தென்னரசு வழக்கும் கேகேஎஸ்எஸ்ஆர் இவங்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் திமுகவையும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்குன்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் ஓட மகன்கள் பார்த்திங்கன்னா 2026 பார்த்திங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 2026க்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்ருக்காங்க. கிளை செயலாளர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றிய செயலாளர் சார்பு உறுப்பினர்களாக மாற்றிக்கலான்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. தென் மாவட்டம் ஃபுல்லாமே ஓபிஎஸ் ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. அவங்கள மாற்றிட்டு புது நபர்களை போடுங்கன்ற மாதிரி மாவட்ட செயலாளருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டளையை போட்டிருக்காரு. ஃப்ரீடம் விட்ருக்கார். நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் முறையில் சொல்லியிருக்காரு. பட் வந்து அது எடுபடுமா? பொதுச்செயலரே செல்லுமா செல்லான்றது மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படிங்கும்போது அவரால் நியமிக்கப்பட்டவங்க அவர் எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா செல்லுமா செல்லான்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மாவட்ட செயலரை பார்த்திங்கன்னா கிளை செயலர், ஒன்றிய செயலர்லாம் பார்த்திங்கன்னா கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியும் வேலை செய்ய மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் கொடுத்துன்னு தான் பண்ணியிருப்பாங்க. மாவட்ட செயலாளர் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அமைதியாகவே பார்த்திங்கன்னா மௌனமாகவே இருந்தனால தான் அந்த கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சார்பு உறுப்பினர் அமைதியாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாவட்ட செயலரை வச்சு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சார்பு உறுப்பினர் நடவடிக்கை அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலர் மேல் நடவடிக்கை எடுத்து காலி பண்ணி விட்டுரும். மொத்தமாக கட்சியை வந்து அவர் கண்ட்ரோல்லே வந்துடும். இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஐடியாவாக இருக்குது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படுறது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு வைக்கிற ஆப்பு. கிளை செயலாளருக்கு புது நபர்கள் வருவாங்க. புது நபர்கள் வந்தால் தெரியும் 2026ல் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஜெயிப்பாங்களா தோல்பாளான்றதை விட 3வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகள் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவரை மாற்றுறதுன்றது மிகப்பெரிய லெவலில் பின்னாடி தான் ஏற்படுத்துன்றாங்க. ஏன்னா கட்சியை மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு வளர்த்தது அண்ணாமலை தான்ற மாதிரி அந்த கட்சி நபருக்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.